Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 22 யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் யூஜிசி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டா 2024 இந்த அப்டேட் படி அது எந்தெந்த யூனிவர்சிட்டியில அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு நம்ம படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி ஆன்லைன்ல பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா யூனிவர்சிட்டி, அதாவது யுஜிசி உடைய அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 22 யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் யூஜிசி உடைய கைட்லைன்ஸ் படி அவங்க ரன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 22 யூனிவர்சிட்டி தவிர வேற ஏதாவது யூனிவர்சிட்டியில நீங்க கோர்சஸ், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு வேலிட் இல்லாத ஒரு கோர்சஸ் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, யூஜிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா இப்பதான் பிளஸ் டூ பாஸ் பண்ணி நீங்க உள்ள டிகிரி, அதாவது அந்த பேச்சுலர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க, அந்த ஸ்டேஜுக்கு. யூஜிசி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, யூனிவர்சிட்டி கிராம்ஸ் கமிஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ பேங்க் செக்டர்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு, ஐஓபி பேங்க் இருக்கு. இந்த மாதிரி பேங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பேங்க் ஓபன் பண்ணிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு கீழே அப்ரூவல் வாங்குவாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பேங்க் ஓபன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ஓபன் பண்றாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராம்ஸ் கமிஷன் கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்குவாங்க. அதாவது யூனிவர்சிட்டியில எங்களுடைய யூனிவர்சிட்டியில நீங்க சொல்லக்கூடிய எல்லா கைட்லைன்ஸ் படி நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எந்த ஒரு இல்லீகல் விஷயமே நாங்க பண்ண மாட்டோம். நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நாங்க கைட்லைன்ஸ் படி, உங்களுடைய பாலிசி படி எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணி தான் நாங்க இந்த ஒரு யூனிவர்சிட்டி ரன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. யூஜிசி அப்ரூவல் கொடுத்தா மட்டுமே, அப்ரூவல் கொடுத்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம சவுத் சைடு, காரைக்குடி, மதுரை, சிவகங்கை இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியை தான் அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கும். அப்படி இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் வாங்கியிருந்த யூஜிசியில் அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், பிகாம்லேயே சிஎஸ் படிக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க போறீங்க அப்படின்னா அது வேலிடான ஒரு கோர்சஸா இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா யூஜிசியோடைய அப்ரூவல் இருந்தால் மட்டுமே அந்த யூனிவர்சிட்டி செல்லுபடி ஆகும். நீங்க ஃபாரின் போறீங்க, காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியோட கிராம்ஸ் கமிஷனோட அப்ரூவல் சர்டிபிகேட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஒரு வேலிட் கோர்சஸா உங்களை எடுத்துக்கிடுவாங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க, இல்ல பிரைவேட்ல ஏதாச்சும் பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிக்கு போறீங்க, இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு நீங்களோட சர்டிபிகேட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு எடுத்து பார்க்க முடியாது, எடுத்து பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் இது ஒரு வேலிடான சர்டிபிகேட்டா இல்ல ஒரு வேலிட் இல்லாத சர்டிபிகேட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். இப்ப இன்ஸ்டியூட்ல நிறைய உங்களுடைய லோக்கல்லே நீங்க பார்த்திருப்பீங்க, நான் யூஜிசி கமிஷனுடைய இன்ஸ்டியூட்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கிராம்ஸ் வச்சிருப்பாங்க கமிஷன். அதுல கீழே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிவு பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா இருக்குது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால பதிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனியா இன்ஸ்டியூட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்பாங்க. பட் யூஜி பிஜி இந்த டிகிரி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா யூஜிசி உடைய கிராம்ஸ் கமிஷன் படி தான் அவங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி என்னென்ன இருக்கு, அது நம்ம தமிழ்நாட்டுல பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 22 காலேஜ், சாரி 22 யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன யூனிவர்சிட்டி, இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க எப்படி செக் பண்றது அப்படின்னா இதுக்கான லிங்க் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் நம்ம தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது. இது எங்க இருக்கு அப்படிங்கறது அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு பிஷர்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு திறந்த விலை பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் ஓபன் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, பிஎட் படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உண்டான யூனிவர்சிட்டி தான் இது. அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டி அப்படிங்கறத சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, நீங்க இந்த பிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிஏ ஹானர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்டான யூனிவர்சிட்டி தான் இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி,
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இந்த கிளாட் எக்ஸாம்லாம் எழுதிட்டு எல்எல்பி படிக்க போறாங்க பாத்தீங்களா, அது வந்து இது வந்து ஒரு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் நீங்க எல்எல்பி படிக்கிறதுக்கு. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு நீங்க வந்து கோர்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ்நாடு வெட்டினரி, அதாவது இந்த அனிமல்ஸ்க்கு உண்டான டாக்டர்ஸ் அவங்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய அந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இதுவுமே வந்து சென்னையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்க வந்து கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்சஸ் வந்து நான் வேல்யூபிள் கோர்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ இதில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் இதை தாண்டி நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டன்ஸில் படிக்க போறீங்களோ இல்லை ரெகுலர்லேயே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கொலாபரேஷன்ல அஃபிலியேட்டட்ல நீங்கள் வந்து படிக்க போறீங்க அப்படின்னா வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்கள் படிக்க போகிற கோர்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வந்து அட்மிஷன் வந்து போடுங்க. இந்த 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 லிஸ்ட்ல வந்து இல்லாத யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய படிப்பு வந்து படிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மைத்தன்மை. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.